பலவிதமான பண்டிகைகள்லாம் கொண்டாட வேண்டி சொல்லியிருக்கு. எதுக்குன்னு சொன்னால் அதில் ஒன்றுலையும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது. தாத்பரியம்னா அதில் ஒரு பொருள் இருக்குது. எதுக்கு இது பண்ணணும், எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு. உத்தேசமாக ஒரு காரியம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் அவள் நமக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் தான் தெரியும். அதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த சனாதன தர்மத்தில் பலவிதமான பண்டிகைகள் சொல்லிட்டு, அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அயனம். அந்த அயனத்தில் தட்சிணாயனம் பிறந்தால் எல்லா பண்டிகைகளும், அதாவது இதிலேருந்து ஆரம்பித்த நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம், இப்படி எல்லாம் வரும். கை பிறந்தால் கல்யாணங்கள் நடக்கும்னு சாதாரணமாக ஒரு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதில் இப்போ நவராத்திரி முடிஞ்ச உடனே நவராத்திரி இருக்குதுன்னு சொன்னால் 9 நாளில் பகவானை சேவித்து உற்சவங்கள்லாம் நடக்கும். அதில் சேவித்து அதனால் அவனுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும். அந்த அனுகிரகத்தினுடைய பலனால் மேலே நமக்கு உடனே தீபாவளி வரும். தீபாவளின்னு சொன்னால் தீப ஆவளி, தீபத்தினுடைய வரிசைகள், தீபத்தை ஏற்றி கொண்டாடுவோம். எதுக்கு அப்படி கொண்டாடணும்னு சொன்னார். அதாவது நரகாசுரன் ஒருத்தன், அவன் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் தான். அந்த நரகாசுரனை பகவான் என்ன பண்ணினா, அவளையே விட்டு அவனை சம்ஹாரம் பண்ண முடியுமாக நம்ம இடத்துலேயே எல்லாருக்குமே இருக்க அந்த குணம். அதாவது மதம், ஆச்சரியம், அகங்காரம், காமம், கோபம், தாபம் இதெல்லாம் இருக்கொள்ளு, நம்மகிட்ட இருக்கொள்ளு. இந்த குணங்களைத்தான் அடிக்கிறதுக்கு பகவான் அவதாரம் பண்ணான்னு சொல்கிறது. அந்த மாதிரி நான் அடிக்கிற போது அவன் சொன்னான், என்னை நான் தப்பு பண்ணினேன், அதனால் என்னை அம்மாவுடைய என்னை சம்ஹாரம் பண்ண சொல்லிட்டு. ஆனால் இந்த தினத்தை எல்லாரும் உலகத்தில் எல்லாரும், அதாவது சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறவாள் எல்லாரும் அவசியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால்தான் இந்த தீபத்துடைய விளக்கை ஏற்றி அதை கொண்டாடுறதுன்ட்டு ஒரு பழக்கம். நம்ம தமிழ் தேசத்தில் விளக்கை ஏற்றி கொண்டாடுறதுங்கிறது குறைச்சல். பாக்கி மாநிலங்களுக்குள் இதிலெல்லாம் தீபத்தை ஏற்றி தீபத்தை கொண்டாடு. அது பிடிச்சிட்டு அன்றைக்கி எப்போவுமே சாஸ்திரப்படி விடிய கால, அதாவது சூரியோதயத்துக்கு முன்ன எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது. சாஸ்திரமான விஷயம், எண்ணெய் தேய்ச்சிக்கூடாதுன்ட்டு. ஆனால் அன்றைக்கி மட்டும் விசேஷமாக எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும். அபியங்க ஸ்நானம்னு பேர். அது அபியங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் எப்போவுமே. அதாவது வைத்திய முறையிலையும் ஒரு இது சாஸ்திரம். விடிய கால எண்ணெய் தேய்க்கின்றா அது என்ன ஆகும், ஜுரத்தை உண்டு பண்ணணும், ஜலதோஷத்தை உண்டு பண்ணணும், இதனால் சிரமங்கள் ஏற்படும். அதனால் கூடாதுன்னு சொல்லுவார். அது பண்ணி அந்த இதில் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும். வெந்நீரில் கங்கையும் எண்ணெயில் லக்ஷ்மியும் வாசம் பண்ணுறா அப்படிங்கிறதாக சாஸ்திரங்களில் சொல்லுது. அதனால் அன்றைக்கி ஸ்நானம் பண்ணி பகவானை நினச்சிண்டு இந்த ஒரு தீபாவளியை கொண்டாடணும். அது என்ன பண்ணால் பட்டாசு வெடிக்கிறது தான் சாஸ்திரங்கள் தான். நம்ம ஒன்றும் பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாஸ்திரங்களில் இருக்கிறது தான் பண்ணுறோம். அந்த மாதிரி கொண்டாடி அந்த தினத்தில் நாம் என்ன பகவான்கிட்ட பிரார்த்திக்க, எதுக்கு இந்த பண்டிகையை கொண்டாடணும்னு சொன்னால், விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு என்னிடத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிறது அறியாமை இருக்க, அந்த அறியாமையான இருளானது போய் நல்ல ஒளி ஏற்படணும். எப்படி ஒரு சின்ன ஒரு விளக்கை நல்ல இருட்டான இடத்துல ஏற்றி வச்சோம்னா அந்த விளக்கு எப்படியானது அந்த இடத்த கூட பிரகாசம் பண்ணுறதோ, அந்த மாதிரி எங்களுடைய மனசில் இந்த நல்லமான ஒரு தீபத்தை ஏற்றி மனசில் உள்ள கல்மஷங்கள், அதாவது அழுக்குன்னா உடம்புல இருக்க அழுக்குன்னு இல்லை, மனசில் உள்ள அழுக்குகள், அதை காமக்கோவாதாதிகள்லாம் அந்த அழுக்குகளெல்லாம் போக்கி நல்லதை உண்டு பண்ண போகணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் சொல்கிறது. அதோடு இல்லாத அங்கே தர்மசாஸ்திரங்களில் இந்த வெடிக்கிறதுக்கு காரணம் ஒன்று இல்லையா? நம்ம போட்டு வெடி வெடிச்சோம்னா இருக்க முடியாது. உல்காமுகா அப்படிங்கிற, உல்கம்னா எரியற குச்சி, அந்த குச்சியை வச்சுட்டு அதை இது பண்ணணுங்க. அதுதான் இப்போ நம்ம பட்டாசு கொடுத்ததுக்கு பண்ணுறோமே. அந்த மாதிரி சாஸ்திரங்களில் சொன்னது என்னென்னா, எப்படி நமக்கு பகவானிடத்தில் அபிமானம், அவன்தான் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது ஏற்படணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு பண்டிகைகள்லாம் கொண்டாட. அதுலேயும்
தீபாவளியானது ரொம்ப வசந்த பண்டிகை. அன்றைக்கி எல்லாரும் நான் சொல்லுவாள் பின்னெல்லாம் கேட்குது, இப்போலாம் தெரியல, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு தான் கேட்பான். தீபாவளி அன்றைக்கி காத்தால் ஒருத்தர் தீபாவளி ஆச்சான்னு கேட்குறதில்ல, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னா என்னென்னா கங்கையை அந்தபோல் இந்த தீர்த்தத்தில் இருக்கா அப்படிங்கிறதுனால. அதுவும் துலா மாதத்துக்கு ரொம்ப விசேஷம். துலா மாதங்கிறது ஐப்பசி மாதம். அந்த அதில் என்ன காரணம்னு சொன்னால், எல்லா நதிகளும் காவேரியில் தன்னுடைய பாபங்களெல்லாம் போக்கிக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த காவேரி மகாத்மியத்தில் அப்படி சொல்கிறார். அப்பேற்பட்ட தீபாவளி பண்டிகையானது நாம் எல்லாராலையும் ஒன்றும் இல்லாட்டாலும் கொண்டாட போகணும் அப்படிங்கிறதா. ஒன்றும் இல்லைன்னா ஒரு தீபத்தையாவது ஏற்றி பெருமாளுடைய சன்னதியிலையோ வாசல்லையோ பெருமாளுடைய ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அந்த தீபத்தினால நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒளி உண்டாகும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குது. அதை நாம் எல்லாரும் அனுஷ்டிச்சு பண்ணணும். நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு புண்ணிய விசேஷங்கள் புண்ணியங்கள்லாம் உண்டாகி அதனுடைய காரணத்தினால பகவத் பக்தி ஏற்பட்டு பகவத் பக்தியினால ஞானத்தை ஏற்படும். ஞானம் ஏற்பட்டால் நமக்கு இந்த சம்சாரங்கள் எல்லாம் இதெல்லாம் இதில்லை, பகவான் ஒத்தந்தான் முக்கியம் அப்படிங்கிறதாக எண்ணம் ஏற்பட்டு நமக்கு அவனோடையே இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கோசம்னா இந்த தீபாவளி பண்டிகையானது நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய மகான்களுடைய அனுகிரகம் கிடைக்க வேணும்னுட்டு இந்த டிடி தமிழ் சேனல் அப்படிங்கிறவ ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஒரு எடுத்து எல்லா மகான்கள்டையும் போய் அங்கங்கே போய் எடுத்து அதை நாம் எல்லாரும் அனுபவிக்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு பண்ணுறேன். அதை நாம் எல்லாம் அனுபவித்தா எதுக்கோதரும் அந்த பகவானுடைய அனுகிரகமானது நமக்கு நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் யாராவது ஒரு காரியம் செய்யணும், எல்லாருக்குமே இந்த காரியம் செய்ய முடியுமா இல்லையாங்கிறது இல்லாத அவள் அந்த டிடி தமிழ் சேனல் ஒரு ரொம்ப வசதியாக பண்ணேன். நம்ம நல்லா இருக்குது, எல்லா மகான்கள்ட்டையும் பேட்டி எடுத்து அதை அப்படியே போட்டு காட்டால தீபாவளி அன்றைக்கி நாம் நேராக போய் பார்க்க முடியாது. இது இந்த டிவி மூலமாக பார்த்து நாம் எல்லாம் மகான்களுடைய அனுகிரகத்தை பெறலாம். அதை பெற்று எல்லாரும் க்ஷேமமாக இருக்க முடியுமாக எல்லாரும் தீபாவளி பண்டிகை கொண்டாடி சகல க்ஷேமத்தையும் அனுபவிக்க முடியுமாக நம்ம ஆராத்தியமான ஆரோக்கிய பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறோம். நாராயணன்.